என் வாழ்க்கையை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவன் நீரப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவன், என்னிடத்தில் இருக்கிற எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளையா இந்த தேவன் என் தேவன் என்று நான் சொல்லத்தக்க உமக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவை நீ தந்து ஆசீர்வதியும் என்று கேளுங்க. அப்பொழுது மரண பரியந்தமும் உங்களை நடத்துகிற தேவன் மரணத்துக்கு பிறகும் அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அதனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருப்பதாக. அநேகருக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மற்றொரு வேத வசனம் சங்கீதம் 48 கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன், எந்த தேவன்? அந்த பெரிய தேவன், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவன், வணங்கப்படத்தக்க தேவன், உன்னதமான தேவன், பரிசுத்த தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மீது கிருபையா இருக்கிறவர், அன்பு கூறுகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு மீட்பை தந்தவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஃபார் எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர்கள் ஆண்டுகள் ஒரு நாளும் முடிந்து போகாது. அதனால்தான் அவருடைய பெயர் அநாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட்டர்னல் காட். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். He is our God. நாம் சொல்ல முடியுமா, இது என்னுடைய தேவன் என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் சொல்ல முடியுமா? அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். Till our last breath he will guide us and lead us and protect us. He will come along with us. நம்மோடு கூட வருகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யாரும் இதை சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்ல முடியாது. ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியாது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்ல முடியாது. கடைசி வரையில் நான் உன் கூட இருப்பேன் என்று முடியாத ஒரு பட்சம். ஆனால் இறைவன் சொல்கிறான், உன் மரண பரியந்தமும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவனுடைய மக்களாக நாம் வாழுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? என் வாழ்க்கையை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவன் நீரப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவர், என்னிடத்துல இருக்கிற எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளையா இந்த தேவன் என் தேவன் என்று நான் சொல்லத்தக்க உமக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவை நீ தந்து ஆசீர்வதியும் என்று கேளுங்க. அப்பொழுது மரண பரியந்தமும் உங்களை நடத்துகிற தேவன் மரணத்துக்கு பிறகும் அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்மை எங்களுடைய தேவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் சுவாமி. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை நீர் கொண்டு போறாங்க சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் என்று ஆண்டவரே தங்களை ஆண்டவரே ஜெபத்திலே கிளைம் பண்ணுகிறார்களோ, உம்மை கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களுடைய தேவனாக இருந்து மரண பரியந்தம் நீர் அவர்களை நடத்துவது மாத்திரமல்ல, மரணத்துக்கு பிறகும் உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை நீர் அருளி செய்வீராக அப்பா. நீர் அப்படி கொடுப்பீராக. இந்த நாள் முழுதும் உடைய கிருபை இருக்கட்டும். எல்லா சோதனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய போக்குவரத்து எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.